அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் என்னுடைய பழைய நிலைமையில் இருந்துவிட போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், கடவுளுடைய வார்த்தை. அதனால பயபக்தியா இருக்கணும், பேசாம. ரைட்டா? நம்ம 10-20 நிமிஷம் முடிச்சிடலாம். ரைட்டா? ஓகே. இந்த 2025 வாக்கு தத்துவம் என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. சொன்னதான் தெரியும். சரி, அவங்க போறாங்க. வேற கேலண்டர் வாங்கினீங்களா? நான் உங்களை நம்பி ஐயோ சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா உங்களை நம்பி கொடுத்தலாம். ஒன்னும் கணக்க மாட்டேன். பாத்தீங்களா? ரூத் 3ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் பிரீத்தி வாசிப்பாங்க. ரூத் 3ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். எல்லாம் சேர்ந்து. இப்போது மகளே நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். ஹalleluya. கர்த்தருடைய ஆண்டவர் மகிமைப்படுத்துமா. ஹalleluya. மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஆமென். ஓகே. ஒரு ஜோக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிரிக்கணும். ஒரு பெரிய ஜோக் சொல்ல மாட்டேன் நினைக்கிறேன். கூட சொல்றேன். ஒருத்தர் தலைமை ஆசிரியரா ஸ்கூல்ல பெரிய தலைமை ஆசிரியரா பொறுப்பேற்றாரு. அவர் சரி நம்ம எப்படியாவது நம்ம ஜாலரெல்லாம் அடிச்சு நம்ம பெரிய ஆசிரியர் ஆயிட்டோம், நம்ம ஸ்கூல்ல பெரிய நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக ஒரு கெத்து காமிக்கணும், ஒரு நல்ல ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிட்டோம்னா, யாராவது ஒருத்தரை வச்சு பண்ணிட்டோம்னா நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாரு. அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் போன்ல இன்னொருத்தர் கிட்ட கத்திட்டு இருந்தாரு. பூஜா கத்திட்டு இருந்தாரு. என்னன்னா, எனக்கு இந்த சயின்ஸ் தான் முக்கியம். இந்த சயின்ஸ்ல மட்டும் எதுவும் குறைய வரக்கூடாது. சயின்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் உங்களை பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆஹா, அவருக்கு இந்த ஆசிரியர் ஒரே சந்தோஷம். ஒரு பெரிய அறிவியல் நிபுணர் நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு. இவரை கூட்டு போய் நம்ம ஸ்கூல்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு பெரிய நல்ல பேர் வந்துடும் சொல்லிட்டு இவர் ஒரு சார் நாளைக்கு கொஞ்சம் இடத்துக்கு வந்துருங்க, ஸ்டேஜ்ல ஒரு 1 hour பேசுங்க, நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் சார். அவரும் ரொம்ப சந்தோஷமா போனாரு. போயிட்டு அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு பேசும்போது, இந்த அபார்ட்மெண்ட்ல கிரில் கேட் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த கிரில் கேட்டு கீழே பாத்திரம் வச்சிருப்பாங்க, சுவிட்ச் போர்டு இங்க இருக்கும், மோட்டார் சுவிட்ச் இங்க இருக்கும் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. இந்த டீச்சருக்கு ஒரே ஆபரேஷன், சார் என்ன சார் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அறிவியலை பத்தி பேசுங்க சார் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்ன, அறிவியல் அப்படின்னா என்ன? ஓ, நீ தானே சயின்ஸ் முக்கியம் போன்ல சொல்லிட்டு இருந்த. ஆமாங்க, நான் அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா இருக்கிறேன். ஒரு முறை கையெழுத்து போட்டா சைனு, 2 முறை கையெழுத்து போட்டா சயின்ஸ். அதுதான் சார் நான் சொல்லியிருந்தேன், சயின்ஸ்ல ஏதோ பிரச்சனை வரக்கூடாது. ஜோக்கு முடிஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டம். அதனால புரியல. சரி, அதனால அப்ப தவறான வழியில அப்படி போய் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவர் அவமானப்பட்டு கூனி கூறிதான் நின்றார். ஆனா இந்த ரூத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன, ரூத் போவாஸ் கிட்ட போகும்போது போவாஸ் என்னன்னு அவரை கூப்பிட்டாரு. படிச்சோம்ல, என்னன்னு கூப்பிட்டாரு? மகளே. நான் சொன்னது சூப்பர், பிரியா மகளேன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டவர் யார் தெரியுமா? முறப்பையன் முறை பொண்ணை பார்த்து டார்லிங், செல்லக்கட்டி, தங்கக்கட்டி எல்லாம் கூப்பிடல. என்ன கூப்பிட்டாரு? மகளேன்னு கூப்பிடுறாரு. பைபிள் சொல்லுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சபையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை அவருடைய மணவாட்டி. அவரு அந்த சபையை பார்த்து எப்படி கூப்பிட, மகளேன்னு கூப்பிடுறாரு. ஒரு பெரிய பாசம் இருந்ததான. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க பெஸ்ட் அப்பாவை கூட அப்படி அப்பான்னு கூட மாட்டாங்க, புருஷனை கூப்பிடுவாங்க. அப்பா, டேடிலாம் கூப்பிடுவாங்க. தெரியும், பொண்டாட்டி பெத்த அம்மாவை கூட அம்மான்னு கூப்பிட்டுருக்க மாட்டாரு. ஆனா பொண்டாட்டி அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. தெரியுமா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செல்லமும் போயிடும். இல்ல, அப்போ ஒரு கல்யாண முறை பொண்ண மகளே கூப்பிடறாங்க. எவ்வளவு பெரிய பாசம், அப்படிதானே? எவ்வளவு பெரிய பாசம் இருந்தாதான் மகளேன்னு கூப்பிட முடியும். ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, மகளே நீ பயப்படாதே, நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இந்த பயப்படாது, இதுதான் நம்மளுடைய 2025 நம்முடைய தீம். என்னன்னா, பயப்படாது. டோன்ட் அஃப்ரைட். பயப்படாது. இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம், ரோட்ல போறவங்க கூட என்ன சொல்லுவாங்க, ஆறுதலுக்காக, பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், இந்த பிரச்சனை தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களால ஒரு ஆறுதலுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களால அதை மாத்த முடியாது. அப்படி பண்றவங்க போற சில ஜென்மங்கள்லாம், சில மகான்கள்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு லைட்டா தலைவலிக்குன்னு சொன்னீங்கன்னா போதும், தலைவலிக்குதான் 3வது தெருல 4வது வீட்டுல தலைவலின்னாங்க. ஒரு 3 நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நம்மள பாதி அனுப்பிடுவாங்க.
அந்த மாதிரி மத்தியில நம்மள ஆறுதல் படுத்துற சில வார்த்தைகள்லாம் இருக்கலாம். ஆனா இந்த ரூத் அம்மா பார்த்து பயப்பட சொன்னவர் யார் தெரியுமா? அடுத்த வேலைக்கு சாப்பாடு வழி இல்லாத ஆள் இல்ல. ரூத் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அவர் மிகுந்த செல்வன், மிகுந்த ஆஸ்தியுள்ளவன். He is not a normal guy. He is not a normal rich person. He is a very rich person among the people. அந்த ஜனங்களே பெரிய வசதி வாய்ப்புள்ளவரா அவர் இருந்தார். அப்படியாப்பட்டவர் பார்த்து சொல்றாரு பயப்படாதே. அப்ப உங்களை என்னையும் பார்த்து பயப்படாத சொல்றது யார் தெரியுமா? அடுத்த வேளை சாப்பாடு வழி இல்லாதவர் இல்ல, அவர் ராஜாதி ராஜா. ஹalleluya. உங்களை என்னையும் பார்த்து பயப்படாத சொல்றவரு ஏசாயா 66:1 சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். சங்கீதம் 147:4 சொல்லுகிறது, நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணி அதெல்லாம் பேரிட்டு அழைக்கிறாராம். அப்படியாப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மள பார்த்து சொல்றாரு பயப்படாத. இந்த ரூத் அம்மா பார்த்தது போவா சொல்றாச்சு பயப்படாதன்னு. அந்த அம்மா மிகுந்த ஒரு போவாஸ் வந்து பெரிய பணக்காரர். சும்மா உனக்கு என்ன வீட்டுக்கு சொல்றாரு, ரைட் நீ வந்துட்ட, சரி பிரச்சனை இல்ல. நீ போய் என்ன கேட்ப? கல்யாணம் பண்றது கேட்பியா? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கேட்பியா? நீ என்ன கேட்ப? ஒரு கட்டில் கேட்பியா? ஒரு பீரோ கேட்பியா? 100 இல்ல 1000 கட்டில் வாங்கி தர வரணும் விட, 1000 பீரோ வாங்கி தருவேன். நீ 1 சவரன் நகை கேட்டியா? 1000 சவரன் நகை கொடுக்கற அளவுக்கு நான் வசதி உள்ளவன். அப்ப கர்த்தாதி கர்த்தம்ல பா சொல்றாரு, இப்படி எல்லாம் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆதியாகமம் 18:1 சொல்லுகிறது, அவரால இதுதான் செய்ய முடியாது சொல்றவர் இல்ல, அவரை எல்லாவற்றையும் செய்ய முடிய கர்த்தம்ல பா சொல்றாரு பயப்படாத. இன்றைக்கு இந்த 2025ல பல விதமான பிரச்சனை இருக்கலாம், தேவை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அதெல்லாம் நம்மளுடைய சக்திக்கு மேல இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து நீங்களும் நானும் ஒண்ணு சொல்லணும், என் பிரச்சனையே நீ என்னோட பெருசுதான், ஆனா என் கூட இருக்க இம்மானு வேலனை, என் கூட இருக்கிற கர்த்தர் மகா பெரியவர், அவர் என் கூட இருக்கிறதுனால நீ என் நலனை கூட சொல்ல முடியாது. ஹalleluya. நம்ம அந்த பிரச்சனைகளை தான் சொல்ல முடியும், பயப்படாது, நான் பயப்பட மாட்டேன். அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற தெய்வம். ஏன் அவர் மகிமை உள்ளவரா இருந்ததுனால நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மத்தேயு 8:26 வாசிக்கிறோம். மத்தேயு 8:26 அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதி. கடலுக்கு நடுவுல புயல் வந்த போது அங்க இருக்கிற கூட இருக்கணும் சொல்லியிருப்பாங்க, அவரோட பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் சொல்லியிருப்பாங்க. சில பேர்லாம் மரண பயத்துல இருந்திருப்பாங்க. ஆனா ஏசப்பா எழுந்து வாயில வர சுட்டு உட்கார்ந்துட்டு இல்ல, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஹalleluya. நீங்க நானும் பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது, புயல் மத்தியில போயிட்டு இருக்கும் போது அவர் நமக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கிற தெய்வம் இல்ல, நமக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியங்களையும் அமைதியாக்குகிற சர்வ வல்லமுள்ள தெய்வம். ஹalleluya. அவர் இருந்து அமைதலா இருந்து சொன்ன போது அது எல்லாம் அமைதலா மாறினதை நாம் பார்க்கிறோம். 2வது, இந்த போவாஸ் இந்த அம்மாவை ஓய் என்கிறவர்கிட்ட இருந்து விடுதலை ஆக்கினார். ஓய் இந்த அம்மாவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் இந்த அம்மா போவாசை விரும்பினாலும் அந்த முறைப்படி இவங்களுக்கு அந்த போவாசை விட இன்னொரு முறை பையன் இருக்கிறார். அவர் பேர் வந்து ஓய். அவர் பேர் என்னது? அவர் பேரு ஓய். பாருங்க எவ்வளவு ஜாலியெல்லாம் பேர் வைக்கிறான், ஓய்னு பேரு. அந்த ஓய் தான் கல்யாணம் பண்ணி. ஒருவேளை ஓயை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா ரூத் என்ன இருப்பாங்க? 10ஓட 11 அத்தோட 11 வாழ்ந்துட்டு போயிருக்கணும். அவங்க வந்து இருந்திருப்பாங்கன்னா தெரியாது, எப்படி வாழ்ந்திருப்பாங்க தெரியாது. அப்போ அந்த அம்மாவுக்கு போவாசை விட உரிமை யார்கிட்ட இருக்குது? ஓய் கிட்ட இருக்குது. நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற உரிமைகளை நிறைய நேரம் பிசாசு கிட்ட வித்து போட்டிருக்கோம். நம்ம பிசாசுடைய பாவத்தை வாங்கிட்டு எப்படி இந்த ரூத் அம்மா அதிகாரத்தை எல்லாம் அந்த ஓய் கிட்ட போய் மாட்டி இருந்ததோ, நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம இந்த ஓய் மாதிரி பிசாசு கிட்ட வச்சிருப்போம். ஆனால் தேவாதி தேவன் அந்த போவாஸ் போயிட்டு ஞானமாய் பேசி அந்த அம்மா விடுதலை ஆக்கிட்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்ம உரிமையை பிசாசு கிட்ட விட்டு போட்டிருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தெய்வம். ஹalleluya. நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், நீ தானே போய் இழந்துட்ட, நீயே போய் அனுபவிச்சு தொடர்ந்து விட்டுல, அவர் போய் ஞானமா பேசி விடுதலை ஆக்கினா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் அப்படியேப்பட்ட தெய்வம். சிம்சோனை பத்தி பைபிள்ல படிக்கும் போது, சிம்சோன் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை இழந்துட்டான். அவன் போய் தவறான காரியங்கள்ல போய் ஈடுபட்டு அந்த அவனுக்கு இருந்த அதிகாரத்துல இழந்து இருந்த போது ஆண்டவர் அவனை மறுபடியும் அவனை நேசித்து அவன் வாழ்க்கையை மாற்றினார். திருவான்மூர்ல நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அவர் வந்து என்னன்னா அந்த குறி சொல்ற ஆவி இருக்கும். அவர் வந்து எல்லாரும் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டு இருக்கு, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன போது அந்த வீட்டுல போனா என்னால உணர முடியுது ஒரு பெரிய அந்தகாரம் அவங்க வீட்டுல இருக்கு. அவர் சொல்றாரு பெரிய தீர்க்கதரிசி என்னது என்ன நடக்க போதோ
இந்த குறி சொல்ற ஆவி இல்ல, அதெல்லாம் சொல்ற ஆளு. ஆனா வீட்டுல போனா அவ்வளவு பெரிய அந்தகாரம், ஒரு பிசாசுடைய கட்டுகள் நிரம்பி இருக்கிறது. அந்த பசங்கள்லாம் வந்து பசங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒண்ணும் உருப்படாம, அந்த பசங்கள்லாம் இவங்க அந்த அப்பாவுக்கு கீழ்ப்படியாம எல்லாம் அப்படியே இழந்து போய் பலவிதமான கட்டுகள்லாம் இருக்கிறது நான் பார்த்தேன். உன் வாழ்க்கையில இப்படி நமக்கு இருக்கிற உரிமைகள்லாம் இழந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் அவைகள் இருந்தும் நம்மை காப்பாற்ற வல்லமை. காரணம் விடுதலையாக்கின தெய்வம் நம்மை விடுதலையாக்குவார். கொலோசியர் 1:13 வாசி. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரி. அவர் நம்முடைய எல்லா அந்த காலத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். பலவித கட்டுகள்ல நீங்களும் நானும் மாட்டி இருந்தாலும் அந்த எப்படி அந்த ஓய்கிட்ட இருந்து அந்த ஓவாஸ் காப்பாற்றினாரோ, நம்முடைய கர்த்தாதி கர்த்தாவை காப்பாற்ற வல்லமையுடையவர். ஹல்லேலூயா, ஆமென். பயப்படாதே, ஒரு துணையா இருக்க. 2 லைன் பாடலாம் எல்லாம் சேர்ந்து உற்சாகமா. பயப்படாதே, உனக்கு துணையாய் இருப்பேன், கலங்கிடாதே, செய்வேன். மகனே பயப்படாதே. 3வது வார்த்தை என்னது? உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இங்கிலீஷ் பைபிள்ல whatever you need. Bible is not mentioned whatever you want. What's the difference between want and need? ஆண்டவர் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு தேவையானதெல்லாம், நீ விரும்புறதெல்லாம் செய்வேன்னு சொல்லல. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப எங்க அப்பா கிட்ட தண்ணி குடிக்க தண்ணி கேட்கறது எனக்கு தேவை, வேண்டியது. ஒரு பிராண்டி வாங்கி கொடுப்பா அப்படின்றது திமிர்ல கேட்குது, அப்படிதானே? ஆண்டவர் நமக்கு வேண்டிய அத்தியாவசியமா இருக்குது தேவை, அதெல்லாம் நமக்கு தருவேன்னு சொல்றேன். விரும்பினதெல்லாம் இல்லை. சமீபத்துல நான் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பஸ்ல இருந்து ஐயா ஐயான்னு சவுண்டு கேட்டுச்சு. சார் நம்ம ஆளுங்க யாரோ கூப்பிடுறாங்க போலான்னு பார்த்தா அந்த பஸ்ல ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு பசங்க பின்னாடி ஒரு டீ கடை இருக்குது, பையா பையான்னு கத்திருக்காங்க. ஏன் ஐயான்னு ஒன்று போறது விடியல் பயணம் ஃப்ரீ பஸ்ல லேடிஸ்க்கு இருக்கிற கொஞ்ச நேரம் மஞ்சா போர்டு வெயிட் பண்ணி போனா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துருமேனு வெயிட் பண்ணி ஒயிட் கலர்ல போறது கவர்மெண்ட் பஸ்ல. அவரு ஃபுட்போர்ட் அடிச்சுன்னு அந்த முன்னாடி இருக்கிற பொண்ணுகிட்ட அப்படியே என்ன போட்டு சீன் போட்டு அப்படி போறது. இதை பார்த்து நிறைய பொண்ணுங்க பேசுறாங்க. நல்லா இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஜான் அந்த பையன் பாருங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவன் கலர் எப்படி இருக்கு தெரியுமா, சூப்பரா ஃபுட்பால் அடிக்கிறான் தெரியுமா, அவன் பைக்ல அப்படியே வீலிங் தெரியுமா, அப்படியே சந்தியா போனாருமா, அது ஓசி பைக்கா இருக்குமா இல்ல. இப்போ ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு.
நிறைய நேரம் நம்ம போயிட்டு மாட்டிக்கிறது. அதுதான் நம்ம வாண்ட், அது வாண்ட். நம்ம நீ விரும்புறது இல்ல, நீ விரும்புறத கொடுக்கறது இல்ல தெய்வம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம மகனாவோ பிளஸ்ஸியோ ஒரு கத்தியோ ஒரு நெருப்பு கேட்கறாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நானோ என் வைஃபோ கொடுக்க மாட்டோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம கொடுப்போம். இந்த டைம்ல அவங்க விரும்புறாங்கன்றதுனால கொடுத்தா அது அவங்களுக்கும் டேஞ்சர், எங்களுக்கும் டேஞ்சர். அப்படிதானே? அதனால சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளுக்கு விரும்புறத கொடுக்காம இருந்தா நல்லது. ஹல்லேலூயா. நீங்க நானும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கடைசி ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவர் உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துல அப்படியே ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே இந்த சிலுவை கொடூரமா இருக்குது, நான் போன சித்துருவேன், ரொம்ப பயமா இருக்குது. ஆனா உங்க விருப்பம், ஏன் விருப்பம் இல்ல, உங்க விருப்பம். ஒருவேளை அவர் எனக்கு நான் சிலுவை வேணாம்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நீங்களும் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். ஏதோ சினிமா தியேட்டர்லயோ ஏதோ பீச்லயோ எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் நமக்காக பலியாகி உங்களை என்னைக்கு சர்ச்சில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அவர் நமக்காக காரியங்களை செஞ்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வோம். உனக்கு என்னென்ன தேவை, உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன அத்தியாவசியம் தேவை, அதை நான் செய்வேன். ஆனா உனக்கு விரும்பினதை செஞ்சேன்னா அது உனக்கு தான் டேஞ்சர். விரும்பினதை நம்ம விரும்புறது பெரும்பாலும் நல்லதா இருக்குமான்றது டவுட் தான், அது பிரச்சனையா மாறிடும். ஆனா தேவன் நம்ம விரும்பினதை செய்கிறவர்ல, நம்மளுக்கு வேண்டியதை அவர் செய்கிறவர். இங்கிலீஷ் பைபிள்ல வாட் எவர் யூ ஆஸ்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஐ வில் டூ, டோன்ட் அஃப்ரைட், ஐ வில் டூ வாட் எவர் யூ ஆஸ்க்டு. ஆஸ்க்டுனா நீ என்னெல்லாம் கேட்கிறியோ அதெல்லாம் செய்வேன். கேட்கறதுன்னா என்னது? கேட்கறதுன்னா என்ன? சூப்பர். கர்த்தர் கிட்ட கேக்குறதுனா, கர்த்தர்ட்ட கேக்குறதுனா என்னது? கேக்குறது. அதுக்கு பேரு ஜெபம்னு ஒரு பேர் இருக்கா? ஜெபம் தான் கேக்குறது. அப்போ நீ நம்ம அப்போ ஆண்டவர் நம்ம பண்றதெல்லாம் ரெடியா இருக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா ஜெபம் பண்ணாததான். யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:2. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் அண்டர்லைன் தி வேர்ட். எதனால கிடைக்கலையா? விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு. அந்த யாக்கோபு எழுதுறாரு, நீ உன் பிரச்சனை கடன் மாறாம இருக்குதுல்ல, உன் வியாதி மாறாம இருக்குது, பிசாசுடைய கட்டு போகாம இருக்குது, உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மாறாம இருக்கு, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறாங்க, இதுக்கு நீ பெரிய உபவாசம் பண்ணல, நீ எனக்கு காணிக்கை கொடுக்கல, நீ எனக்கு ஊழியம் பண்ணல, அதெல்லாம் சொல்ல. ஆண்டவர் சொன்ன நீ ஜெபம் பண்ணலாம் தான் மேட்டர். நீ கேட்கல, ஆண்டவர் தான் எல்லாம் தெரியுமே, நான் ஏன் கேட்கணும்? இல்ல, பைபிளோட ஃபார்மேட் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்களும் நானும் கேட்கும் போது ஆண்டவர் செயல்படுவார். ஆண்டவர் நீங்களும் நானும் அப்போ நம்ம நிறைய பிரச்சனை தீராம இருக்கிறது காரணம் நம்ம அவர்கிட்ட போய் கேட்காம இருக்குதான். அப்ப நீங்களும் நானும் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் நமக்காக காரியங்களை அவர் செய்ய வல்லமையுடையவர். அப்போ இந்த பயம் நம்மளை விட்டு போனோம்னா பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். 2 தீமோத்தேயு 1:7 வாசி கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே. பயம் நம்மளை விட்டு போகணும்னா ஆவியானவர் முக்கியம், பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். இந்த பேதுருவை நீங்க பாருங்க, பரிசுத்த ஆவியை பெறாத போது ஏசப்பா கைது பண்ண போது பெரிய ரவுடி தலைவர், பெரிய ரவுடி, பெரிய மீன்காரர், எத்தனை பட்ட ராத்திரில வந்த போதும் காதை கரெக்டா வெட்டக்கூடியவர். ஆனா ஏசப்பா கைது பண்ணவனு விட்டு போயிட்டார். அவர் போயிட்டு ஏசப்பா ஒரு சின்ன பொண்ணு, பைபிள் சொல்றது லிட்டில் கேர்ள் போடுற இங்கிலீஷ்ல, ஒரு பொண்ணுக்கு ஏசப்பா கூட தானே இருந்தார். அவர் சொல்றாரு இயேசுவா யாருன்னு தெரியாது, கைது பண்ண உடனே ஒரு சின்ன பொண்ணு கிட்ட மறுதளிச்சு அந்த வசனம் சொல்லுது 27வது அதிகாரம். அந்த மனுஷனை யாரு? ஏசப்பா கடவுள் இல்லையா? பேதுரு சொல்றாரு அந்த மனுஷனை எனக்கு தெரியாதுன்னு திட்டவும் சபிக்கவும் தொடங்கினான்னு போட்டிருக்கு. எப்போ? பரிசுத்த ஆவியானவர் பெறாத போது. ஆனா 1வது அதிகாரத்துல காத்திருந்து 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவர் பேசின வார்த்தை அப்போஸ்தலர் 3:15 வாசி கேட்போம். ஃபாஸ்ட்மா. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. என்ன இப்ப சொல்றார்? ஜீவாதிபதியா, உயிர்க்கெல்லாம் ஜீவாதிபதி, உயிர்க்கெல்லாம் ஓனர் யாரு? கடவுள்.
எப்போ ஆவியானவர் பெறாத போது ஏசப்பா மனுஷனா தெரிஞ்சாரு. அபிஷேகம் வந்த போது எந்த அரசாங்கத்துக்கு பயந்து ஓடிட்டு இருந்தாரோ அதே அரசாங்கத்தை சொன்னாருப்பா, நீங்க கொலை செய்து கடவுளை அவர் சாதாரண மனுஷன்ல, அவர் ராஜாதி ராஜான்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த தைரியம் எப்படி வந்தது? அபிஷேகம் பெற்ற போது, ஆவியானவர் வந்த போது. அப்ப நீங்களும் நான் அபிஷேகத்தில் நிரம்பி இருப்போம்னா, இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வோம்னா ஒரு இனம் புரியாத தைரியம் வரும், அந்த பயத்தை மேற்கொள்வர்களா இருப்போம். இந்த அபிஷேகத்தை பெறுவது எப்படி? பைபிள் சொல்ல தாகம் உள்ள தண்ணீரை ஊற்றுவேன். ஏசாயா சொல்றாரு, தாகம் இருந்தா தண்ணீரை ஊற்றுவேன். முதல் கண்டிஷன் தாகம் இருக்கணும். இரண்டாவது யோவான் 14ஆம் அதிகாரம், பசுத்த ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி ஆவிக்குரிய சபை, பைபிள் பேஸ்ட் சபை அவரை பத்தி சொல்லிக் கொடுக்கும். இந்த பாரம்பரிய சபைலாம் பசுத்த ஆவியான 3வது இடத்துல உதவி விட்டுருவாங்க. அப்போ ஆவியான பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். 3வது காத்து இருக்கணும். அப்போ 1ஆவது அதிகாரம் ஏசப்பா சொன்னாரு, பசுத்த ஆவியை பெற நீங்க போய் காத்திருங்க. 3வது காத்து இருக்கணும். 4வது அவர் லூக்கா 11:13 சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொருளாதாரர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பசுத்த ஆவியானவரை கொடுப்பது அருளாதிருப்பது எப்படி? அப்ப 4 விஷயம், 4 காரியம் செய்தா அந்த ஆவியானவர் கடவுள் நம்மளுக்குள்ள வந்துருவாரு. நீங்க நானும் பயத்தை மேற்கொள்ளலாம் இருக்கும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்ணில் மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்தம்மா அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. மக்களும் எனக்கு கணவர் இறந்து போயிட்டாரு. வீட்டுல மாமனார் இல்லை. அவங்க அக்காவும் இன்னொரு வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டாங்க. மாமியார் கூட இவங்க வந்தாங்க. கடைசி வாய்ப்பு அவங்களுக்கு இந்த போவாஸ் தான். ஒருவேளை இந்த போவாஸ் ராத்திரி இந்த பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லி, கேவலமான பொண்ணுன்னு சொல்லி ஏதோ காசு கொடுத்து அனுப்பி இருந்தா, ஐயோ இந்த பொண்ணு கேவலமான பொண்ணு, அவரு நல்லவர் காமிச்சிருக்கா, ஊரெல்லாம் கூட்டி அந்த பொண்ணை அவமானப்படுத்தி இருந்தா, அந்த மாதிரி எவ்வளவு கூனி குறுகி போயிருக்கணும். எல்லாவற்றையும் இழந்து போய் அந்த போவாசை தேடி போன போது போவாஸ் சொல்றார், பயப்படாது. இன்னைக்கு நீங்கள் நானும் பலவிதமான இழப்புகள் எல்லாவற்றையும் இழந்து போய் உடைஞ்சு போய் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நம்மளை கைவிடாத ஒரு போவாஸ் இருக்கிறார். நம்மளை அணைக்கிற ஒரு போவாஸ் இருக்கிறார். நம்மளை கைவிடாம நம்ம நல்ல வாழ்க்கையை தருகிற போவாஸ் இருக்கிறார்.